கண்ணு மொழி காக்காமுள்ள குருவ ரெண்டும் குருவ நெல்லா நீராங்க போல ராத்திரி வேளை என் சொப்பனம் மாற வந்து வெளிச்சம் தார தலகாலே பொரியலையே வாச பெரியலையே மனசு ரக்க முளைச்சு பறக்குது யாத்தே கண்ணு மொழி காக்காமுள்ள உன் குருவ ரெண்டும் குருவ நெல்லா நேசத்துக்கும் பாசத்துக்கும் பிடிச்சிட்டு இதை வந்துட்டு அப்படியே நான் ஃப்ரேம் கடியில் விட போகிறேன். நான் உள்ளே விட்டுட்டு இப்போ துளிப்போட 10 நம்பர் எடுத்திருக்கேன் ஊசி. அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நான் உள்ளே வந்துட்டு ஃப்ரேம் கடியில் வந்துட்டு அந்த நூலை வச்சுருக்கேன். எப்படி உள்ளே விடுறேன்னு பாருங்கள். ஊசியை பாருங்கள், ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஊசியோட முனை இருக்குல்ல, அது வந்துட்டு எண்ணெய் பார்த்த மாதிரி நான் போய் வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ வந்துட்டு அப்படியே உள்ளே குத்துறேன். குத்திட்டு அந்த ஊசியை வந்துட்டு அப்படியே வெளியே எடுக்கிறேன். எடுத்துட்டு நம்ம எவ்வளோ சின்னது பண்ணிக்க முடியுமோ, உங்களுக்கு எவ்வளோ சின்னதாக வேணுமோ பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம இப்படி தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்டிச் போடணும். அப்போ தான் வந்துட்டு அந்த முடிச்சு கழண்டு வந்தாலும் இந்த பேக் ஸ்டிச் இருக்கிறனால உங்களோட ஸ்டிச்சு வந்துட்டு கழண்டு வராது. பாருங்கள் பேக் ஸ்டிச் எப்படி போடுறேன்னு பாருங்கள். சின்னதாக எடுத்து எப்போதும் மாதிரி குத்தி மேலே எடுத்துட்டேன். ஊசி இப்போ எடுத்துட்டேன். ஊசி வந்துட்டு இப்போ நம்ம மேலே எடுத்ததும் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அதனால் அப்படியே ஆப்போசிட்லேயே விட்டு, நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரொம்ப சின்னதாக போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கலாம். திரும்பவும் நான் உள்ளே குத்துறேன். குத்திட்டு கீழே சுற்றி மேலே இழுக்கிறேன். திரும்பவும் உள்ளே விடுறேன். கீழே சுற்றி மேலே இழுக்கிறேன். இதே மாதிரி கண்டினியூவாக பண்ணிட்டு போகிறேன். ஃப்ரேமை வந்துட்டு எப்போதுமே டைட்டாக போடுங்க. ஃப்ரேமில் இருக்கிற துணி வந்துட்டு எப்போதும் டைட்டாக இருக்கணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் குத்தும் போதே உங்களுக்கு சவுண்டு நல்லா கேட்கும். அந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டால் தான் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ண முடியும். பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டுட்டேன். எண்ணாட்டு வந்துட்டு உங்களுக்கு 2 கிளாஸ்க்கு அப்புறம் சொல்லித்தரேன். அது வரைக்கும் நீங்கள் இதை இப்படியே விட்டுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு எண்ணாட்டு